இந்த பாம்பாங் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஏற்கனவே நெக்ல முடிச்சிட்டேன். அடுத்து ஸ்லீவ்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஸ்லீவ் பீஸ்ல தான் பாம்பாங் ஃபிட் பண்ண போறேன். இது லைனிங் கிளாத். லைனிங் கிளாத்ல இந்த பாம்பாங் வச்சு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்ல வச்சு அடிச்சு திருப்பணும். இப்போ நாம எந்த அளவுக்கு நம்ம துணியை அடிச்சு திருப்புவோம் அப்படிங்கறத நான் இங்க மார்க் பண்ணிருக்கேனா, மார்க் பண்ணிட்டு எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த பாம்பாங் வைக்க போறேன் அப்படிங்கறதையும் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பாம்பாங்க நம்ம லைனிங்கோட இப்படி வெளிப்பக்கமா வைக்காம ஆப்போசிட்டா திருப்பி உள் பக்கமா நம்ம வைக்கணும். ஓகேவா? அப்பதான் அடிச்சு திருப்பும் போது வெளியே பாம்பாங்க அழகா தெரியும். ஓகே, இதை இப்போ எப்படி அடிக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இப்போ பட்ஸை ஃபிட் பண்ணலாமா? இப்போ நான் அடிச்சு திருப்புவேன்ல மெயின் கிளாத் வச்சு, அதுக்காக நான் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கில் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த லைன் மேலே அந்த உருண்டை உட்கார்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்கேன்னா இது மேலே தான் நமக்கு ஸ்டிச் விழுகும். இப்போ இந்த மார்க்குக்கு கீழே இந்த இடத்துல தையல் விழுந்துச்சுன்னா பட்ஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஓகே, இதை எப்படி பிளேஸ் பண்ணி அடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல இந்த லைன் மேலே இந்த பட்ஸை வச்சிடுறேன். வச்சுட்டு என்னோட ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி விட்டுட்டு இப்படி கரெக்டாக நான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அடிக்க போகிறேன். இந்த பாம்பாங் ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே ஊசியை இறக்கிடுறேன். இறக்கிட்டு இப்படி மூவ் பண்ணுறேன். போய் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் இதை ஃபிட் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் லைன் மேலே வைக்கணும். வச்சுட்டு இப்படி 2 கையில் இந்த பக்கமும் இந்த பக்கம் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி அப்போ தான் நவுறாது. ஓகேவா? அப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கட்டா? இப்போது இந்த மாதிரி அடிச்சிட்டேன்னா அடித்ததுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது மெயின் கிளாத்து, இது லைனிங்ல நம்ம பாம்பாங் ஃபிட் பண்ணோம்ல அது. இந்த பாம்பாங் ஃபிட் பண்ணதை அப்படியே மெயின் கிளாத் மேலே போடணும். ஓகேவா? போட்டுட்டு நம்மளோட இந்த பிசிறு பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் தான் இப்படி தையல் போடணும். தச்சாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பியாச்சா? திருப்பினதுக்கு அப்புறம் இது மேல இப்படியே மேல் தையல் போடணும். போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்லீவை நான் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பஃப் எப்படி வைக்கணும், இந்த பீட்ஸ் எப்படி தொங்க விடணுங்கிறத சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.